வணக்கம். நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துடலாம். இன்னைக்கு டியூஸ்டே வீக்லி எக்ஸ்பைரி. மறுபடியும் 3வது நாளாவது தொடர்ந்து நிஃப்டி வந்து அதே 26,000 கிட்டே ரிஜெக்ஷன் எடுத்திருக்கு. தொடர்ந்து 3 நாளாக அந்த 26,000 பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுச்சு. நேற்றுக்கும் க்ளோஸ் பண்ணதுக்கு மேலேயே க்ளோஸ் பண்ணால் கூட இன்னைக்கு 26,000 கீழேயே 26,000 ரிஜெக்ட் ஆகி நிஃப்டி கீழே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ நேற்றுக்கு நம்ம இந்த சைடில் இந்த ட்ரெண்ட் லைனை பற்றி பார்த்துருந்தாலும் இந்த ட்ரெண்ட் லைன் ரெஜெக்ஷன் பற்றி பார்த்துருந்தோம். இன்னைக்கு அந்த ட்ரெண்ட் லைன் ரெஜெக்ஷன் அந்த ட்ரெண்ட் லைன்லேயும் மறுபடியும் ரிஜெக்ட் ஆகி கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம நேற்றுக்கு வேற மாதிரியும் பார்த்துருந்தோம். ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணியிருந்தோம் ஏற்கனவே. இதை பர்ஃபெக்டாக எப்படி கனெக்ட் பண்ணும் பட்சத்தில் இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் ஒரு ரிஜெக்ஷன் வரதுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை எப்படி யூஸ் பண்ணோம்னா ஆல்ரெடி 2 டாட்ஸ் தான் இது கனெக்ட் பண்றதுக்கு. 3வது அதே இடத்துல இதுலேயே ரிஜெக்ட் ஆகும் பட்சத்தில் இது ஒரு நல்ல ட்ரெண்ட் லைனா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு கரெக்டா அதே ஜோன்ல தான் ரிஜெக்ட் ஆயிருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த ஜோன்லேயே ஓப்பன் ஆகி ரிஜெக்ட் ஆகி கீழே போயிடுச்சு. ஸோ இனிமேல் இதை ஒரு நல்ல ட்ரெண்ட் லைனை பார்க்க முடியும். ப்ராப்பராக இப்போ கனெக்ட் ஆகுது. 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இது ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இன்னைக்கு நிஃப்டி வந்து டைம் ஃப்ரேம் மாத்திக்கிறேன். 5 மினிட்ஸ்ல வைப்போம். ஓகே, அந்த ட்ரெண்ட் லைன்ல இருந்து ப்ராப்பரான ரிஜெக்ஷன் கொடுத்து தொடர்ந்து கீழே வந்துட்டு இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்த மாதிரி சப்போர்ட் 930ல ஒரு சப்போர்ட் இருக்கிறத பார்த்துருக்கோம். அந்த சப்போர்ட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹேண்டில் வந்து ஹோல்ட் பண்ணி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன அப்பமா கொடுத்து அந்த லெவலை பிரேக் பண்ணி அதுக்கு அடுத்த லெவலான 930 890 கிட்ட சப்போர்ட் எடுத்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி நம்ம 930 ஒன்றுக்குள்ளே போயிடுச்சு. அதுலேயே ஒரு 2 தடவை சப்போர்ட் எடுத்து மேலே புஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிச்சு. பட் அதுலேருந்து தொடர் ரிஜெக்ஷன் கொடுத்து இன்னைக்கு 25,910ல நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இது இன்னைக்கு ரிஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நிஃப்டிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பரான ஃபார்மேட்ல தான் ரன் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஓகே, கனெக்ட் பண்ணோம்னா இந்த ட்ரெண்டுக்குள்ளே இன்னைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள இன்னைக்கு நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் பண்ணி அதில் சப்போர்ட் எடுத்துச்சு. மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணி ஒரு சின்ன பாஸ் பேக் கொடுத்து ரீடெஸ்ட் பண்ணி பிரேக் பண்ணி உள்ள வந்துடுச்சு. இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்திருக்கு. மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் கொடுத்து அப்படியே பரவாயில்ல கீழே ஃபால் ஆகிடுச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஒரே ஷாட்ல ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ளலாம் இந்த மொத்த ஃபால் வந்துடுச்சு. எங்க மார்னிங்கோட லோ கிட்டே போய் டெஸ்ட் பண்ணிடுச்சு. ஓகே, இது ஒரு பேட்டர்ன். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட் கொடுத்து கீழே போயிருக்கு. இது ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ளஸ் வந்து இது ஒரு எம் பேட்டர்னாகவும் இன்னைக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ரெஜெக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா அது ப்ராப்பரான ஒரு எம் பேட்டர்னாகவும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த 2 பேட்டர்னையும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஃபால் வந்து இன்னைக்கு ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம் செகண்ட் ஹாஃப்ல. இது இன்னைக்கு இருந்த நிஃப்டியோட ஸ்டேட்டஸ். இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சிச்சுவேஷனில் நாளைக்கு என்னங்கிறத பார்த்துடலாம். மறுபடியும் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் மாற்றிக்கிறேன். இப்போதைக்கு நாளைக்கு 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல இதுதான் ஒரு ப்ராப்பரான ரெசிஸ்டன்ஸ் ஜோனா ஆக்ட் ஆகுறத பார்க்க முடியும். ஸோ இதுதான் மறுபடியும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து இந்த ஜோன்ல ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியும் இது ஒரு நல்ல ஒரு சப்ளை ஜோனா ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இதே ஜோன்ல மறுபடியும் இதுல இந்த பவுன்ஸ் பேக் மேலே போச்சு. இப்போ இதே ஜோன்ல சப்போர்ட் இருக்குது. 25,890 ஜோன்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இது ஒரு சப்போர்ட் ஆக்ட் பண்ணலாம். 25,890ங்கிறது 25,900 ஜோன். இது வந்து ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணும் பட்சத்துல நாளைக்கு நிஃப்டி இதை பிரேக் பண்ணும் பட்சத்துல தொடர்ந்து கீழே வந்து அதுக்கு அடுத்த 25,800ஐயும் 25,760ங்கிற ஜோன் வரைக்கும் டெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மறுபடியும் 25,760ல ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் இருக்கு. ஸோ இந்த ஜோனையும் டெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை பிரேக் பண்ணும் பட்சத்துல இல்லை இது கீழே ஓப்பன் ஆகும் பட்சத்துல இந்த மாதிரி இது கீழே ஓப்பன் ஆயிடுச்சுனாலோ இல்லை இதை பிரேக் பண்ணிச்சுனாலும் நிஃப்டி இந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்து இந்த சப்போர்ட்ல ஹோல்ட் பண்ணி மறுபடியும் அதுல இருந்து ஃபால் ஆகி 25,760 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் அடுத்த லெவல் சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை இதுல இருந்து பவுன்ஸ் பேக் ஆகுதுன்னா இந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணி இதுல இருந்து பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போகும் பட்சத்துல இந்த மாதிரி ஒரு ஜோன் ஃபார்ம் ஆகலாம். ஓகே, மறுபடியும் அதே ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஹோல்ட் பண்ணும் பட்சத்துல தொடர்ந்து நம்ம ட்ரெண்ட் எதிர்பார்க்க முடியும்.
ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாத வரைக்கும் எந்த ட்ரெண்டை எதிர்பார்க்க முடியாது. இது வரைக்கும் சைட்வேஸ் தான். இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் ஒரு நல்ல ட்ரெண்ட் கொடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை இந்த ஜோனை கீழே இருந்துச்சுன்னா 25,760 ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனா ஆக்ட் ஆகும் நாளையோட ட்ரேடிங் செஷனுக்கு. தேங்க்ஸ்.